லிசன் டு யுவர் ஹார்ட். இதை நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அதை கடைப்பிடிக்கிறது தான் கஷ்டம். ஏன்னா நம்ம மனசை கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லா டைமுமே நமக்கு பெனிஃபிட்டாக அமையுமான்றது நமக்கு தெரியாது. பிகாஸ் மனசு இருந்துட்டு நம்மளை ஈஸ் பண்ண தான் செய்யும். விச் மீன்ஸ் நம்மளை இருந்துட்டு ஒரு இதமான ஃபீலிங்கை கொடுக்க தான் அதை ட்ரை பண்ணும். பட் அதை மட்டுமே நம்ம எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ண முடியாது. நம்மளோட மைண்டை கொஞ்சம் யூஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த டயத்தில். மேபி நம்ம அதை செல்ஃபிஷாக பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா 50-50 பண்ணியிருக்கலாம். பட் எனிஹவ் நமக்காக நம்ம பண்ணுறதை தாண்டி நம்மளை நம்பியிருக்கவங்களுக்காக பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நம்ம சில விஷயம் நமக்கு பிடிக்கும். அந்த டயத்தில் நமக்கு இருந்துட்டு நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அன்லெஸ் அன்டில் நீங்கள் இருந்துட்டு ஒரு சரௌண்டிங்கில் இருக்கீங்க, உங்களோட அம்மா அப்பா கஷ்டப்படுற சரௌண்டிங்கை பார்த்து வளர்ந்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் செல்ஃபிஷாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். சில பேர் அப்படியுமே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வேலைக்கு போயுமே நம்மளால் நமக்கு பிடிச்சதை பண்ண முடியாமல் போகுதுன்னா தயவுசெய்து நீங்கள் யாரும் வருத்தப்படாதீங்க. அந்த கஷ்டத்துக்கான டைம் இருந்துட்டு சீக்கிரமாக சரியாயிடும். நீங்கள் கிவ்வர்ஸாக இருக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதாவது கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த அன்பு, உங்களோட அன்புக்காக ஏங்குறவங்களுக்கான சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் மைண்டில் ஒன்று வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் சரி, இதே நிலைமையில் கண்டினியூ பண்ணாலும் சரி, நீங்கள் கொடுக்குறவங்க எல்லாருமே ரொம்ப வசந்தவங்க தான். உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிட்டுக்காதீங்க. உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை கட்டாயமாக நீங்கள் பண்ணிக்கோங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு டைமாக இருந்தாலும் சரி, 15 நாளைக்கு ஒரு டைம் இருந்தாலும் சரி, ஒரு மாதத்துக்கு ஒரு டைமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சந்தோஷமாக நீங்கள் பண்ணிக்கோங்க.